الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்நாட்டிலே ஈதுடைய தினத்திலே என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ தாவூத் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஅலமு அய்யாமின் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே சிறந்த நாள் யௌமுன் நஹர், அறுத்து பலியிடக்கூடிய நாள். அல்லாஹ்விடத்திலே மகத்துவமிக்க நாளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடையக்கூடிய பாக்கியத்தை எமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். கண்ணியத்துக்குரியவர்களே, ஹாஜிகள் எல்லாம் தங்களுடைய ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றி ஹஜ்ஜுல் மப்ரூரா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்று சான்று வாங்கக்கூடிய இந்த நாள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஹாஜிகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அருளால் இன்ஷா அல்லாஹ் நரகத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வுடைய அருளால் விடுதலை பெறக்கூடிய நாள். ஹாஜிகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அருளால் நேற்றைய அரஃபாவுடைய தினத்திலிருந்து அல்லாஹ்வுடைய அருளால் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்லலாம், அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நாள். இவ்வளவு கண்ணியமிக்க நாளை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு கொடுத்திருக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நாளுடைய சிறப்பை நாம் எல்லாம் அறிவோம். இந்த நாட்கள் எதனால் ஏற்பட்டது என்ற வரலாற்றையும் பாடத்தையும் நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பர், அல்லாஹ்வுடைய நேசர், வத்தகதல்லாஹு இப்ராஹீம ஹலீலா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நபி இப்ராஹீமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய நண்பனாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தன்னுடைய நண்பனாக ஹலீலுல்லாஹ்வாக அல்லாஹ் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், قد كانت لكم أسوة حسنة في إبراهيم والذين معه. அல்லாஹ் சொல்லுகிறான், நபி இப்ராஹீம் இடத்திலே உங்களுக்கு ஒரு அழகிய உதாரணம் இருக்கிறது. நபிக்கு முதலாவதாக சொல்லுகிறான், அவர்களை தொடர்ந்து நபியை பின்பற்றக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அழகிய உதாரணம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கம், இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். وَمَن يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَن يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ.
இஸ்லாம் அல்லாத வேறு வழிகளை யார் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேர்ந்தெடுக்கிறாரோ அதை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். நாளை மறுமையிலே மிகப்பெரிய நஷ்டவாதிகளில் ஒருவராக அவர் மாறிவிடுவார். எந்த இஸ்லாமை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறானோ அந்த இஸ்லாமிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்த பெயர் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், وَمَن يَرْغَبُ عَن مِّلَّةِ إِبْرَاهِيمَ إِلَّا مَن سَفِهَ نَفْسَهُ. யார் இப்ராஹிமுடைய வழியாகிய இந்த இஸ்லாமை புறக்கணிக்கிறாரோ, இப்ராஹிமுடைய வழி என்று அல்லாஹ் இந்த இஸ்லாமிற்கு பெயர் வைக்கிறார். இப்ராஹிமுடைய வழியாகிய இந்த இஸ்லாமை யார் புறக்கணிக்கிறாரோ, இல்லா மன் சஃபிஹ நஃப்ஸஹு, அவர் முட்டாளாக மடையராகத்தான் இருப்பார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். வலகத் இஸ்தஃபைனாஹு ஃபித் துன்யா, நபி இப்ராஹிமை அல்லாஹ் இந்த உலகத்திலே தேர்ந்தெடுத்தான். வ இன்னஹு மினல் ஆখিরাতি லமினஸ் ஸாலிஹீன், வஇன்னஹு ஃபில் ஆখিরাতি லமினஸ் ஸாலிஹீன், அவர் நாளை மறுமையிலே நல்ல அடியார்களில் ஒருவர் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தன்மையை மேலும் அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். இது قال له ربه اسلم قال اسلمت لرب العالمين. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார் என்று நினைத்துக் கொண்டீர்கள்? அல்லாஹ் சொல்லுகிறான், ரப்பாகிய நான் அஸ்லிம், நபி இப்ராஹிமே கட்டுப்படு என்று சொன்னால் அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடுத்த வார்த்தையாக சொல்லுவார்கள், என் ரப்புல் ஆலமீனே உனக்கு நான் முழுவதுமாக கட்டுப்பட்டு விட்டேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். மா கான இப்ராஹிம் யஹூதிய்ய வலா நஸ்ரானிய்யா, இப்ராஹிம் யஹூதியாகவோ நஸ்ரானியாகவோ இருக்கவில்லை அலைஹிஸ்ஸலாம், வலாக்கின் கான ஹனீஃபன் முஸ்லிமா. அல்லாஹ் சொல்லுகிறான், இப்ராஹிம் யார் தெரியுமா அலைஹிஸ்ஸலாம்? இவர் ஹனீஃப், இவருடைய தௌஹீதில், இவருடைய லா இலாஹ இல்லல்லாஹ்வில் ஷிர்க் கலக்கப்படவில்லை. ஹனீஃப் சுத்தமானவர், தூய்மையானவர், ஷிர்க் கலக்கப்படாத தௌஹீதை கொண்டவர், தௌஹீதின் தலைவர். ஹனீஃபன் முஸ்லிமா, அல்லாஹ்விற்கு முழுவதுமாக கட்டுப்பட்டவர். வமா கான மினல் முஷ்ரிகீன், அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முஷ்ரிக்குகளில் ஒருவராக இருக்கவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, நபி இப்ராஹீமை அல்லாஹ் பல வழிகளிலே அல்லாஹ் சோதித்தான். வஇதி புத்தலா இப்ராஹீம ரப்புஹு பிகலிமாத்தின், பல வழிகளில் அல்லாஹ் இப்ராஹீமை சோதித்தான். ஃபஅதம்மஹுன்ன, எல்லா வழியுடைய சோதனையையும் பூர்த்தி செய்தார். அல்லாஹ் கூறினான், قال إني جاعلك للناس إماما. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, உங்களை அல்லாஹ் மனித குலத்திற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ், கலீஃபாவாக ஆக்குகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, யோசித்து பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய சோதனை அவர்களுக்கு எந்த புறத்திலிருந்து வந்ததென்றெல்லாம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி இப்ராஹிமுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், உங்களுடைய மனைவியாகிய ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய பிள்ளையாகிய இஸ்மாயில் பல ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்த அந்த குழந்தையை நீங்கள் அழைத்து சென்று மக்காவிலே யாரும் இல்லாத அந்த பூமியிலே, பொட்டல் காட்டிலே, மரங்களும் கால்நடைகளும் மனிதர்களும் வசிக்காத அந்த ஒரு பாலைவனத்திலே விட்டு வாருங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிற்கு அல்லாஹ் சோதனையை ஆரம்பித்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் கட்டளையிட்டான். ஏன் என்று கேட்கவில்லை. யா அல்லாஹ், ஏன் மக்காவிலே விடச் சொல்கிறாய்? யா அல்லாஹ், எங்கே விடச் சொல்கிறாய்? யா அல்லாஹ், அங்கே தண்ணீர் இல்லையே? யா அல்லாஹ், அங்கே உணவில்லையே? யா அல்லாஹ் என்று காரணங்களை எல்லாம் லம் யஸ்அல், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கவில்லை. அல்லாஹ் கட்டளையிட்டான் என்ற ஒரே காரணத்திற்காக தன்னுடைய மனைவியை அழைத்து வருகிறார்கள், தன்னுடைய குழந்தையை, கை குழந்தையை அழைத்து வருகிறார்கள். எந்த வார்த்தையும் மனைவியிடத்திலே, குழந்தையிடத்திலே பேசாமல் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு மக்காவிலே அந்த பொட்டல் காட்டிலே அழைத்து வந்து ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயிலான கை குழந்தையையும் விட்டுவிட்டு எந்த பதிலும் கூறாமல் தன்னுடைய முகத்தை திருப்பி செல்கிறார்கள். கணவரை பார்த்து ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஒரே வார்த்தை கேட்டார்கள், அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹு அமரக பிஹாதா. என் கணவராகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்களுக்கு இந்த கட்டளையை கொடுத்தது அல்லாஹ்வா? உங்களுக்கு இந்த பொட்டல் காட்டிலே, யாருமே இல்லாத இந்த இடத்திலே, மரங்களும் உணவுகளும் இல்லாத இந்த பூமியிலே விட வேண்டும் என்ற கட்டளையை கொடுத்தது அல்லாஹ்வா? திரும்பி ஒரே பதில் சொன்னார்கள், நாம். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஃபரீதன் லா யுமையுனா, அல்லாஹ் இந்த கட்டளையை உங்களுக்கு கொடுத்தான் என்றால் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான், திரும்பி செல்லுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி சொன்னார்கள். அடுத்த சோதனையை பாருங்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு
கிடைத்த அந்த குழந்தையை நபி இப்ராஹிம் அவர்களுக்கு அல்லாஹ் கனவின் மூலமாக காட்டுகிறான். நீங்கள் பல ஆண்டுகள் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்ற பாசம் வைத்த அந்த குழந்தையை உங்களுடைய கரத்தாலேயே நீங்கள் அறுக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ். எந்த தந்தையுடைய உள்ளம், எந்த தந்தையுடைய உள்ளம் இதை ஏற்றுக்கொள்ளும், இதை பொருந்திக் கொள்ளும்? லா இலாஹ இல்லல்லாஹ். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏன் யா அல்லாஹ், எங்கே யா அல்லாஹ், எதற்கு யா அல்லாஹ் என்ற கேள்வி எல்லாம் கேட்கவில்லை. அல்லாஹ் கட்டளையிட்டான், குழந்தையை அறுப்பதற்காக அழைத்து செல்கிறார்கள். குழந்தையை அறுக்கும் பொழுது சொல்லுகிறார்கள், என் மகனே, அல்லாஹ் உன்னை அறுப்பதாக எனக்கு கனவு காட்டினான், நான் என்ன செய்வது? தந்தை மகனிடத்திலே பேசுகிறான். சிறு வயது வாலிபத்தை அடையக்கூடிய அந்த வாலிபர் சொன்னார், யா அபதி யா அபதி இஃப்அல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷாஅல்லாஹு மினஸ் ஸாபிரீன். லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன வார்த்தை! என் தந்தையே, அல்லாஹ் உங்களுக்கு எதை கட்டளையிட்டானோ அதை செயல்படுத்துங்கள். சுப்ஹானல்லாஹ். செயல்படுத்துங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை செயல்படுத்துங்கள். சதஜிதுனி இன்ஷாஅல்லாஹு மினஸ் ஸாபிரீன். பொறுமையாளர்கள் ஒருவராக என்னை பார்ப்பீர். சுப்ஹானல்லாஹ். முஃபஸ்ஸிர்கள் எழுதுகிறார்கள், அறுக்கக்கூடிய நிலைமையில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தந்தையை விட்டு முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். மகனே, ஏன் திருப்பிக் கொள்கிறாய்? சொன்னார்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், என் தந்தையே, என்னுடைய முகத்தை நீங்கள் பார்த்தால் ஒருவேளை இரக்க குணம் உங்களுக்கு வந்துவிடும், அதனால் என்னுடைய முகத்தை திருப்புகிறேன். இறுதியாக சொன்னார்கள், என்னுடைய தாய்க்கு சலாமை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். என்ன ஒரு கட்டுப்படுதல் பாருங்கள், என்ன ஒரு பணிதல் பாருங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்தில் இந்த கட்டுப்படுதல் என்ற தன்மை எங்கே சென்றது? சஹாபாக்களுக்கு, சஹாபிய பெண்களுக்கு அல்லாஹ் ஹிஜாபை கடமையாக்கினான். உங்களுடைய ஆடைகளை நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஆடையை நீங்கள் ஹிஜாபை கொண்டு போர்த்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்ட மாத்திரத்திலேயே சஹாபிய பெண்மணிகள் எல்லாம் இதுவரை மறைக்காமல் இருந்தோமே, இப்போது எப்படி மறைப்பது? ஏன் அல்லாஹ் இந்த கட்டளையை சொல்கிறான்? அழகை வெளிப்படுத்துவது இயற்கையான குணம் இல்லையா என்றெல்லாம் இன்றைய முஸ்லிம் பெண்களை போன்று கேட்டார்களா? இருக்கின்ற போர்வைகளையும் இருக்கின்ற திரை சீலைகளையும் எடுத்து உடனடியாக தங்களுடைய ஹிஜாபை அவர்கள் எடுத்துக் கொண்டார்கள். சஹாபியான ஆண்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். இன்றைய தினம் அல்லாஹ் மதுவை ஹராமாக்குகிறான். குடித்துக் கொண்டிருந்த தோழர்கள் எல்லாம் அதே மாத்திரத்திலேயே தங்களுடைய மது பாட்டில்களை உடைத்த ஹதீஸ்களை எல்லாம் இந்த முஸ்லிம் சமூகம் படிக்கவில்லையா? ஹிஜாபு கடமையானதற்கு பிறகும் ஹிஜாபை நிறைவேற்றாத முஸ்லிம் பெண்கள் எத்துணை பேர்? அல்லாஹ் மதுவை ஹராமாக்கியதற்கு பிறகும் போதை வஸ்துக்களை உட்கொள்ளக்கூடிய முஸ்லிம்கள் எத்துணை பேர்? அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கியதற்கு பிறகும் தொழுகையை தவறவிடக்கூடிய முஸ்லிம்கள் எத்துணை பேர்? அல்லாஹ் விபச்சாரத்தை ஹராமாக்கியதற்கு பிறகும் விபச்சாரத்தின் பக்கம் செல்லக்கூடிய முஸ்லிம்கள் எத்துணை பேர்? எங்கே இந்த கட்டுப்படுதல்? எதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்விலிருந்து படிப்படியாக பெறப்போகிறோம்? கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தௌஹீதுக்காக வாழ்ந்தவர், லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக வாழ்ந்தவர். அவருடைய காலை, இரவு, பகல், விடியல் என அனைத்தும் லா இலாஹ இல்லல்லாஹ் தௌஹீத். தந்தை எதிர்த்தார் தௌஹீதுக்காக. யா அபதி லா தஅபுதி ஷைத்தான், என் தந்தையே, ஷைத்தானை வணங்காதீர்கள் என்று தந்தை எதிர்த்து கூறினார். மக்கள் எல்லாம் விரட்டினார்கள். தந்தை சொன்னார், கல்லால் இருந்து கொண்டு விடுவேன் இப்ராஹிமே, இதை விட்டு நீ விலகவில்லை என்றால் ஊரை விட்டு சென்றார். நெருப்பு குண்டத்திலே தூக்கி வீசப்பட்டார். லா இலாஹ இல்லல்லாஹ். சிலைகளை உடைத்தார். லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தௌஹீத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட நோக்கம், அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகம் அனுப்பப்பட்ட நோக்கம், முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த முஹம்மது ரசூலின் சமூகத்திற்கு விட்டு சென்ற கடமை லா இலாஹ இல்லல்லாஹ். தௌஹீதுடைய பணி. இன்னக தஅதி கௌமன் மின் அஹ்லில் கிதாப்
ஃபதுஉஹும் இலா ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ். முஆத் இப்னு ஜபலுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அறிவுரை செய்தார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, நீ செல்லுகிறாய் வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பிரதேசத்திற்கு, என்ன செய்? ஃபதுஉஹும் இலா ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பக்கம் அந்த மக்களை அழை முஆத். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எங்கே இந்த தௌஹீத்? எங்கே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்? எங்கே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத கூட்டத்தை அழைக்கக்கூடிய பணி ஆளுங்களுக்கு மட்டும் சொந்தமான ஒன்றா? குத்பாவுடைய மேடைகளுக்கு மட்டும் சொந்தமான ஒன்றா? குல் ஹாதிஹி சபீலி, அல்லாஹ் சொல்லுகிறான், மூமின்களை செவிமடுத்து கேளுங்கள். குல் ஹாதிஹி சபீலி, நபியே சொல்லுங்கள், இது என்னுடைய பாதை. எது? இஸ்லாம். அத்உ இலல்லாஹ், அத்உ இலல்லாஹ். இந்த பாதையின் மீது இருந்து கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பேன். அலா பஸீரா, தெளிவான பார்வை, சிந்தனை, ஒழுக்கத்தை கொண்டு. நானும் முஹம்மது ரசூலை அல்லாஹ் சொல்கிறார், நானும் யாரெல்லாம் என்னை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் எல்லோரும். அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றவில்லை அங்கே வந்திருக்கக்கூடிய சமூகம் இல்லையா? ஆனால் எங்கே லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய படி? அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனு அன்சாரல்லாஹ். செயல்படுத்தப்படாத கட்டளை, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வின் உதவியாளர்களாக மாறுங்கள். இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், அல்லாஹ்விற்கு உதவி செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். கண்ணியத்திற்குரியவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை தரக்கூடிய பாடம் தௌஹீத் வ தஸ்லீம், கட்டுப்படுதல், அடிபணிதல். وما كان لمؤمن ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة من أمرهم. அல்லாஹ் மூமினான ஆணோ பெண்ணோ, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒன்றை தீர்ப்பளித்து விட்டால் அதிலே அவர்கள் வேறு ஒரு தேர்ந்தெடுப்பை தேர்ந்தெடுப்பதற்கு எந்த அதிகாரமும் அவர்களுக்கு கிடையாது. அல்லாஹ்விற்கு யார் மாறு செய்கிறாரோ, அல்லாஹ்வுடைய தூதருக்கு யார் மாறு செய்கிறாரோ அவர் தெளிவான வழிகட்டிலே இருக்கிறார். இங்கே அல்லாஹ்வுடைய கட்டளை, தொழுகை அல்லாஹ்வுடைய கட்டளை, ஸகாத் அல்லாஹ்வுடைய கட்டளை, ஹஜ் அல்லாஹ்வுடைய கட்டளை, வலா தக்ரபு ஸினா அல்லாஹ்வுடைய கட்டளை, வலா தக்ரபு ஃபவாஹிஷ் மா ظهر منها وما بطن அல்லாஹ்வுடைய கட்டளை. இப்படி அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எல்லாம் இந்த முஸ்லிம்களுக்கு தெரியும். ஆனால் தெரிந்தும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் என்பதை அறிந்தும் அலட்சியம் செய்து வாழ்ந்தால் இந்த பெருநாள் எமக்குள்ளதாக இருக்காது. இந்த பெருநாள் எமக்குள்ளதாக இருக்காது. இந்த பெருநாள் தௌஹீத்வாதிகளுக்கு, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து லா இலாஹ இல்லல்லாஹ்விலே ஷிர்கை கலக்காதவர்களுக்கு, இந்த பெருநாள் தொழுகையாளிகளுக்கு, இந்த பெருநாள் ஜகாத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு, இந்த பெருநாள் ஹஜ்ஜுடைய கடமையை கடமையானதற்கு பிறகு விரைவுபடுத்தக்கூடியவர்களுக்கு, இந்த பெருநாள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு, இந்த பெருநாள் மறுமையை பயப்படக்கூடியவர்களுக்கு. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், வஇன்னல் ஈத, பெருநாள் என்பது லிமன் லபிஸ லிபாசுல் ஜதீத், புதிய ஆடைகளை உடுப்பவர்களுக்கு அல்ல. பெருநாள் புதிய ஆடையை உடுத்தால் அவருக்கு பெருநாள் அல்ல. இப்போது சொன்னார்கள் தெரியுமா, ஈதுடைய தினத்திலே உமர் அவர்களை சந்திக்க ஒரு தோழர் வருகிறார். உமர் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார். யா உமர், யா அமீருல் முஃமினீன், ஈதுடைய தினத்தில் அழுகிறீர்களா? பெருநாளுடைய தினத்தில் அழுகிறீர்களா? சொன்னார்கள், பெருநாள் என்பது புதிய ஆடைகளை உடுப்பவர்களுக்கு அல்ல. ஈத் என்பது யார் யகாஃபுல் வஈத் யௌமுல் வஈத் யௌமுல் கியாமஹ்
மறுமையை பயப்படுபவர்களுக்கு, மறுமையிலே நிம்மதியை தேட வேண்டும் என்று இந்த உலக வாழ்க்கையை கழிப்பவர்களுக்குத்தான் இது. எங்கே மறுமையின் பயம்? எங்கே விசாரணையின் பயம்? எங்கே அல்லாஹ்விற்கு முன்னால் يوم يقوم الناس لرب العالمين يوم يقوم الناس لرب العالمين அகில மக்கள் எல்லோரும் அந்த ரப்புக்கு முன்னால் ஒன்று கூட்டப்படக்கூடிய நாள். ஒத்தகூ யௌமா, அந்த நாளை எஞ்சிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். நரகம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, எங்கே வாழ்கிறோம்? எங்கே செல்கிறோம்? ஐன தذهبون ஐன தذهبون? இவற்றை விட்டு இந்த முஸ்லிம் சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சுத்தப்படுத்துவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஹீதோடு வாழ்ந்து தௌஹீதின் பக்கம் அழைக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ் நமக்கு இஹ்லாஸை கொடுப்பானாக. அவனுக்கு மட்டுமே கட்டுப்பட்ட அவனுடைய கட்டளைகளுக்கு செவிதாக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பானாக. அல்லாஹ்வுடைய கட்டளையை உள்ளத்தோடு பொருந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்திலே சிரமப்படக்கூடிய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. அல்லாஹ் பலஸ்தீனுக்கு உதவி செய்வானாக. அல்லாஹ் கஸாவிற்கு உதவி செய்வானாக. உலகத்திலே முஸ்லிம்கள் எங்கெல்லாம் சிரமப்படுகிறார்களோ அவர்களுடைய சிரமத்தை அல்லாஹ் நீக்கி அவர்களுக்கு அமைதி அல்லாஹ் அளிப்பானாக. அந்த நாடுகளுக்கு அல்லாஹ் வெற்றி அளிப்பானாக. அல்லாஹும்ம அஇஸ்ஸில் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வஅதில் ஷிர்க வல் கஃபரத வல் முஷ்ரிகீன் வதம்மிர் அஅதாஅத் தீன் வஹ்மி ஹௌஸத்தல் இஸ்லாம் வஜ்மஅ கலிமத்தல் முஸ்லிமீன் அலல் ஹக் யா ரப்பல் ஆலமீன். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். لا إله إلا الله والله أكبر الله أكبر الله أكبر ولله الحمد. أقول قولي هذا أستغفر الله لي ولكم. عيدكم مبارك. تقبل الله منا ومنكم. السلام عليكم ورحمة الله وبركاته.